தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவஜானமே, தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. யோபுவின் புஸ்தகத்திலே 22ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே வாசிக்கிறோம். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். ஆம் தேவ பிள்ளையே, அவர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணியிருப்பாரானால், ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யணும்னு அவர் முடிவெடுத்துட்டார்னா அது நிச்சயமாய் நிலைவரப்படும். அது வாய்க்கச் செய்வார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவன் நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். சில ஆசீர்வாதங்களை, சில நன்மைகளை, அநேக நாட்களாக சில காரியங்களுக்காக காத்து காத்து சோர்ந்து போயிருக்கிறதான உங்கள் இருதயங்கள், உடைந்து போயிருக்கிறதான உங்கள் உள்ளங்கள், தேவனாகிய கர்த்தரோ உங்கள் இருதயங்களை ஆற்றி அதை தேர பண்ணும்படியாக அவர் சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். அவர் என்ன காரியங்களை உங்களுக்காக நிர்ணயம் பண்ணுகிறாரோ அது நிலைவரப்படும். உங்கள் வாழ்க்கையில் அதை நிலைவரும்படியாய், அதை காணும்படியாய், அதை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் அதை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவஜனமே, தேவன் என் வாழ்க்கையில் எப்பொழுது காரியங்களை செய்வார் என்று சொல்லி யோசித்து அது நிமித்தமாய் ஒரு வேதனையோடு கூட உங்கள் உள்ளங்கள் காணப்படுகிறது. தேவன் சகலவற்றையும் ஆதியிலே அதை நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். முன்பாகவே நம்மை பெயர் சொல்லி அழைக்கும் போதே, நம்முடைய வாயின் வார்த்தைகள் உருவாகும் முன்னாகவே சகலவற்றையும் அவர் அறிந்து அதை ஏற்படுத்தி இருக்கிறவர். அதை உங்களுக்காக நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். அது நிச்சயமாய் நிலை வரப்படும். அது நிச்சயமாய் நிலை வரப்படும். யோசேப்பினுடைய வாழ்க்கை, அவன் நினைக்கல. அவன் நினைத்த காரியம் என்ன? இப்படியே தகப்பனோடு கூட நாம் இருப்போம், சகோதரர்களோடு கூட இருப்போம் என்று சொல்லி. ஆனால் தேவன் தரிசனத்தை காணும்படி செய்தார். ஆண்டவர் ஆரம்பத்திலே நிர்ணயம் பண்ணியிருந்ததை அவர் விளங்க பண்ணினார். அதை காண்பித்தவர் அதோடு விடலைங்க. பல பாதைகள் அவன் நினைச்சான், இனி நடக்குமா, இனி எல்லாம் வாய்க்குமா, என் வாழ்க்கையில் அதெல்லாம் செயல்பட முடியுமா, கர்த்தர் என்னை உயரத்தில் கொண்டு போய் வைப்பாரா, கண்ட தரிசனம் உண்மைதானா, தரிசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறுமா, பல கேள்விகள். ஆனால் காலங்கள் கடந்து வரும் பொழுது கர்த்தர் நிர்ணயித்திருந்த காரியம் அதை நிலைவரும்படியாக தேவன் யோசேப்பை உன்னதத்தில் அமர வைத்தார். யாரெல்லாம் அவனுக்கு விரோதமாக எழுப்பினார்களோ அத்தனை பேரும் அவனுக்கு கீழாக வந்து நிற்கும்படி கர்த்தர் செய்தார். உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் அவனை அமர வைத்தார், உட்கார வைத்தார், அவனை உயர்த்தினார். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டவங்க வாழ்க்கையில், என் வாழ்க்கை முழுவதும் வேதனை பாஸ்டர், என் வாழ்க்கை முழுவதும் கண்ணீர், இது நடக்குமா எனக்கு தெரியலை, கேள்விகள். தேவ பிள்ளையே, அவர் காரியத்தை நிர்ணயம் பண்ணிட்டார். அதை நிலைவரப்படுத்துவார். வார்த்தையை கொடுத்துட்டார்ல, தரிசனத்தை கொடுத்துட்டார்ல, அதை நிச்சயமாய் அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, கர்த்தர் சொல்லி இருந்த காரியங்கள், நிர்ணயம் பண்ணியிருந்த காரியங்கள், அதை நிலைவரப்படுத்துவீராக. அதை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். தடைகள் நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். தேவ பிள்ளையே, தேவன் நிர்ணயம் பண்ணியிருந்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள், தயவுகள், கிருபைகள் சகலவற்றை உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை நிலைவரப்படுத்துவார். God bless you. God bless you.